பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குட் மார்னிங். ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? குஷி குஷியா இருக்கும் சிஸ்டர். யோகா தான் நீ கொஞ்சம் கணையம் வரல. அப்படியா? என்னாச்சு? என்னன்னு தெரியல பிரதர். 5 சொருப்பு பயிற்சி யோகா கரெக்டா வரல இன்னைக்கு. 5 சொருப்பு பயிற்சி மட்டும் பண்ணுங்க. இல்ல ஞான சிந்தனை செய்துட்டு இருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். ஞான சிந்தனை செய்யுங்க போதும். அதுதான் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். ஓகே சிஸ்டர். பாடமாக வாக்கியங்களுக்கு கேட்குமா? கேட்கலாம் சிஸ்டர். அதுக்கான தேதி 26/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நாம் இப்பொழுது பழைய ஆடையை விடுத்து வீட்டிற்கு செல்வோம். பிறகு புதிய உலகத்தில் புதிய ஆடையை பெறுவோம் என்ற அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு தரப்பா. ஆமா, இப்ப பழைய ஆடையை விட்டுட்டு வீட்டுக்கு போகணும், புதிய ஆடைய புது உலகத்துல பெறுவோம் அப்படிங்கிற அளவற்ற மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்ற முதல் வாக்கியமே யோகாக்கான வாக்கியம் தான். இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போக போறப்ப இப்போ உடம்பு ஒரு காஸ்டியூம் மாதிரி தான், ஒரு ட்ரெஸ் போலதான் அப்படிங்கிறாரு. இந்த ட்ரெஸ்ஸை விட்டு இப்ப வீட்டுக்கு போறோம், வீட்டுல இருந்து மறுபடியும் வரும்போது புது உலகத்துல புது காஸ்டியூம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், இந்த அளவற்ற மகிழ்ச்சியில இருங்க, இதான் யோகா அப்படிங்கிறாரு. கேள்வி கேட்கிறாங்க, நாடகத்தின் எந்த ஒரு துல்லியமான ரகசியம் மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது? பதில், இந்த நாடகம் தேன் போல நகர்ந்து கொண்டே இருக்கிறது, டிக் டிக் என்று ஆகிக்கொண்டே இருக்கிறது. யாருடைய எந்த ஒரு செயல் நடந்ததோ அதே பின்னர் அவ்வாறே 5000 வருடங்களுக்கு பின்னால் ரிப்பீட் மீண்டும் நடக்கும். இந்த ரகசியம் மிகவும் சூட்சுமமாக புரிந்து கொள்ள வேண்டியதாகும். எந்த குழந்தைகள் இந்த ரகசியத்தை சரியாக புரிந்திருப்பது இல்லையோ அவர்கள் நாடகத்தில் இருந்தால் பின் புருஷார்த்தம் முயற்சி செய்வோம் என்று கூறுகிறார்கள். அவர்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ஆமா, இந்த டிராமா அந்த பாபா பார்த்தா இருந்தார்ல. ஆமா, விதைக்கு முழு மரத்தோட கதையெல்லாம் தெரியும். தமோ பிரதான ஆத்மாக்கள் என்னென்ன பாட்டெல்லாம் பண்ணுவாங்கன்னு அந்த சத்துவ பிரதானமா இருக்க ஆத்மாவுக்கு தெரியும். அதனால சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையும். இந்த டிராமா வந்து பெயின் போல நடந்துகிட்டே இருக்குது. டிக் டிக் எப்படின்னு அந்த கடிகாரம் போல செகண்ட்ஸ் போல நகர்றது இல்லையா, செகண்டா நகருது இல்லையா, அது போல நகருது அப்படின்னு சொல்றாரு. யாருடைய செயல் இந்த கல்பத்தில் எப்படி நடக்குதோ அதே தான் போன கல்பத்தில் நடந்துச்சு, போன கல்பத்தில் நடந்ததுதான் இந்த கல்பத்தில் நடக்குது அப்படிங்கறதுதான் சொல்றாரு. 5000 வருஷத்துக்கு அப்புறம் யார் என்ன செயல் செய்தாங்களோ அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. இது சூட்சமமான ஆழமான டிராமாவின் ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கலாத குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னா, நாடகத்துல இருந்தா நாங்க புருஷார்த்தம் செய்வோம் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க, இவங்களால உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படிங்கிறாரு பாபா. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்தது. பின்னர் தந்தையிடமிருந்து ஆசி பெற வேண்டும், மேலும் பாவனமாக ஆக வேண்டும். பதித்த பவனரே, வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறவும் செய்கிறார்கள். ஏனெனில் நாம் பதித்த புத்தி தூய்மையற்ற புத்தி உடையவர்கள் ஆவோம் என்று புரிந்துள்ளார்கள். இது பத்தித்தமான அயனேஜ்டு இரும்பு யுகத்தின் உலகமாகும் என்று புத்தியும் கூறுகிறது. புதிய உலகத்தை சதோ பிரதானம், பழைய உலகத்தை தமோ பிரதானம் என்றும் கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார், பக்தர்களுக்கு பகவான் கிடைத்துள்ளார். பக்திக்கு பின்னர் பகவான் வந்து பக்தியின் பலனை அளிக்கிறார் என்று கூறவும் செய்கிறார்கள். அதாவது உங்களுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைச்சிருக்குது. இப்ப கிடைச்சதுக்கு தந்தை கிட்ட இருந்து அடுத்த ஆஸ்தி கிடைக்க போகுது. தந்தை மற்றும் ஆஸ்தி ரெண்டும் கிடைக்க போகுதுன்னா இப்ப நீங்க தூய்மையாகணும். பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு பக்தர்களும் கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப என்ன அர்த்தம், நீங்க இப்ப தூய்மையாகணும்ன்றதுதான் அர்த்தம். நம்ம இப்ப தூய்மையற்றவர்களா இருக்கோம், தூய்மையற்ற புத்தி, அதான் அயனேஜ்டு புத்தியா இருக்குது. தமோ பிரதானம் ஆயிருக்குது, இப்ப சத்துவ பிரதானமா ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பக்தர்கள் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஆஸ்தி தூய்மையாகணும் அப்படிங்கிறாரு. ஓகே சிஸ்டர். உழைப்பு என்று கூறவும் செய்கிறார்கள். ஏனெனில் முயற்சி உழைப்பு செய்கிறார்கள், பின்னர் பலனும் வேண்டுகிறார்கள். பக்தர்கள் என்ன உழைப்பு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அரைக்கல்பம் பக்தி மார்க்கத்தில் அடிகள் வாங்கி களைத்து விட்டு உள்ளீர்கள். பக்தியில் மிகவும் உழைப்பு செய்துள்ளீர்கள். இதுவும் நாடகத்தில் பொருந்தி உள்ளது. பலன் பெறுவதற்காக உழைத்துள்ளீர்கள். பகவான் வந்து பக்தியின் பலனை அளிப்பார் என்று நினைக்கிறார்கள். எனவே
பலன் அளிப்பவர் பிறகும் பகவான் தான் ஆகிறார். பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள். ஏனெனில் பக்தியில் துக்கம் உள்ளது. ஆக எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள், பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். அதான் பக்தியின் பலன் என்னது? ஞானம். பக்தியின் பலனாகிய பலனை கொடுக்கறதுக்கு தந்தை தான் வரணும். தந்தை வந்துதான் ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அரைக்கல்பம் பக்தி செய்திருக்கீங்க, பக்தியில நிறைய அடி வாங்கியிருக்கீங்க, நிறைய உழைப்பு செய்திருக்கீங்க. அதனாலதான் தூய்மையற்றவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. விஷயமே புரியாம சொல்றாங்க பக்தர்கள் எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. பக்தர்கள் துக்கமுடையவர்களா இருக்காங்க. துக்கமுடையவர்களான காரணத்தினாலதான் தந்தையை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா விஷயம் பொருந்தி இருக்குது டிராமா படி அப்படிங்கிறாரு. ஆனா எதுக்கு செய்யறோம், எதுக்கு பக்தி செய்தோம் தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் பக்தியின் பலனாகிய ஞானம் கொடுக்கறதுக்காக தந்தை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே பிரதர். இப்பொழுது ராவண ராஜ்யம் ஆகும் என்பதை யாரும் அறியாமல் உள்ளார்கள். ராவணன் தான் பத்தீத்தமாக தூய்மையற்றவராக ஆக்கியுள்ளான். ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறவும் செய்கிறார்கள். ஆனால் அது எப்பொழுது எப்படி ஆக வேண்டி உள்ளது என்பது பற்றி யாருக்குமே தெரியாது. இப்பொழுது ராவண ராஜ்யமாகும் என்பதை ஆத்மா உள்ளுக்குள் புரிந்துள்ளது. இது இருப்பதே பக்தி மார்க்கமாக. பக்தர்கள் நிறைய நடனம் வேடிக்கை செய்கிறார்கள். குஷியும் கிடைக்கிறது. பிறகு அழவும் செய்கிறார்கள். பகவான் மீதுள்ள அன்பில் கண்ணீர் வந்து விடுகிறது. ஆனால் பகவானை அறியாமல் உள்ளார்கள். யாருடைய அன்பில் கண்ணீர் வருகிறதோ அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? படங்களில் ஒன்றும் கிடைக்க முடியாது. ஆம், நிறைய பக்தி செய்கிறார்கள் என்றால் சாட்சாத்காரம் ஆகிறது, அவ்வளவுதான். அதுவே அவர்களுக்கு குஷியின் விஷயமாகும். சிவம் பகவானே வந்து நான் யார் ஆவேன் என்ற அறிமுகத்தை அளிக்கிறார். ராவணன் தான் உங்களை தூய்மையற்றவன ஆக்கியிருக்கான், அதுவே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு. அப்புறம் இந்த பக்தியின் விஷயத்தை ஏதோ சொன்னாரே சிஸ்டர். ஆமா, உள்ளது அன்பில் பக்தி. குஷியில வந்து நடனம் வேடிக்கை செய்கிறார்கள், குஷியும் கிடைக்கிறது, பிறகு அழவும் செய்கிறார்கள் சொன்னாரு. ஆமா ஆமா, அளவும் செய்யறாங்க, குஷியில நடனம் ஆடவும் செய்யறாங்க. பக்தியில எவ்வளவு இதெல்லாம் திருவிழா விசேஷங்கள் அந்த பாவனையினால செய்யறாங்க இல்லையா? அப்ப அதனால அவங்களுக்கு குஷி அடைகிறாங்க, அளவும் செய்யறாங்க அப்படின்றது அந்த தந்தையின் மீது கொண்ட அன்பினால அழுகுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு விஷயம் நடக்குது இல்லையா அப்படிங்கிறாரு. ஓகே சிஸ்டர், அது ரெண்டு தான். அந்த பக்தியில வந்து பகவானை அடையாமத்தான் உள்ளார்கள். சாட்சாத்காரம் கிடைச்சிச்சுன்னா அதுவே அவங்களுக்கு வந்து திருப்தி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பழங்கள்லாம் கிடைக்க முடியாது, அவரு நேரா வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுத்தாதான் நமக்கு தெரியும் அப்படின்னு உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? அது சொல்றாரு. இந்த போட்டோ படங்கள் இருக்கு இல்லையா, அதனால எந்த பலனும் கிடையாது, சாட்சாத்காரம் பார்த்தாலே குஷி அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை உலகத்தில் யாரும் அறியாமல் உள்ளார்கள். உங்களிடையே யார் பாபா என்று கூறுகிறார்களோ அவர்களில் கூட ஒரு சிலர் பக்குவமாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் பக்குவமற்று இருக்கிறார்கள். தேக அபிமானத்தை விடுவதில் தான் உழைப்பு உள்ளது. தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடையவர் ஆக வேண்டி உள்ளது. நீங்கள் ஆத்மா ஆவீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் அனுபவித்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது ஆத்மாவிற்கு 3வது கண் கிடைத்துள்ளது. ஆத்மா புரிந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தந்தை அளிக்கிறார். தந்தை நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர் ஆவார். எனவே குழந்தைகளுக்கும் நாலேஜ் அளிக்கிறார். நீங்கள் மட்டும்தான் 84 பிறவிகள் எடுக்கிறீர்களா என்று ஒரு சிலர் கேட்பார்கள். கூறுங்கள், ஆம், எங்களிலும் கூட ஒரு சிலர் 84, ஒரு சிலர் 82 பிறவிகள் எடுக்கிறார்கள். அதிகபட்சமாக 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு 84 பிறவிகள் இருக்கும். யார் அந்த முறையில் படித்து உயர்ந்த பதவி அடைகிறார்களோ அவர்கள் சீக்கிரம் வருவார்கள். மாலையின் நெருக்கத்தில் கோர்க்கப்பட்டு விடுவார்கள். இப்படி புதிய வீடு அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது வீடு சீக்கிரம் அமைந்து விட்டால் போய் நாம் உட்காரலாம் என்று மனதில் தோன்றும். குழந்தைகளாக உங்களுக்கு கூட இப்பொழுது நாம் இந்த பழைய ஆடையை விடுத்து புதியதை பெற வேண்டி உள்ளது என்ற குஷி இருக்க வேண்டும். சொல்லல பிரதர்? உங்களுக்கு இப்ப பாபான்னு கூப்பிடுறீங்க, பாபான்னு கூப்பிட்டு அந்த யதார்த்தமான விஷயமே புரியல அப்படின்றது பாபா சொல்றாரு. தந்தை ஞான கடலா இருக்காரு, உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்காரு. 84 பிறவிகளின் ரகசியம். எல்லாருமே 84 பிறவிகள் எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா எடுக்கல அப்படின்னு தான் சொல்றாரு பாபா. இங்க கூட சிலர் இருக்காங்க, வரிசை கிரமமா தான் இருக்காங்க. சிலர் 82 பிறவிகள் இருக்காங்க, இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. நீங்க எந்த அளவுக்கு மாலை நெருக்கத்துல வாரீங்களோ அந்த அளவுக்கு முன்னாடியே பரந்தாமத்துல இருந்து இறங்கி வந்து இங்க பாட்டு பண்றதுக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதான்
எவ்வளவு நெருக்கத்துல வாரீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு புருஷார்த்தத்தின் தீவிரம் அதிகமா இருக்குதோ இப்போ உங்களுக்கு, அந்த அளவுக்கு நீங்க அங்க மாலையில நெருக்கமா கோர்க்கப்படுவீங்க, வேகமா வந்துடுவீங்க. உங்களுக்கு தான் முழுமையான 84 பிறவிகள் கிடைக்கும். வரிசை கிரமமா இருந்தீங்கன்னா வரிசை கிரமமான பிறவிகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதிகபட்சம் 84 பிறவிகள் அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர். நாடகத்தில் நடிகர்கள் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே நேரம் முடிந்தவுடன் வீட்டிற்கு சென்று விடுவோம் என்ற கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அடுத்த நேரம் வந்து விடுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லை இல்லாத கடிகாரம் உள்ளது. கர்மாதித்த நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் பின் இங்கு இருக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கர்மாதித்தராக ஆவதற்கு கூட நினைவில் இருக்க வேண்டியிருவரும். மிகுந்த உழைப்பு உள்ளது. புதிய உலகத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள். பிறகு ஒவ்வொரு பிறவியிலும் கலை குறைந்து கொண்டே போகிறது. புதிய வீட்டில் 6 மாதம் வசித்தீர்கள் என்றால் கொஞ்சம் தூசி கரைகள் ஆகி விடுகிறது அல்லவா? கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே அங்கு புதிய உலகத்தில் கூட ஒரு சிலர் முதலில் வருகிறார்கள், ஒரு சிலர் கொஞ்சம் பின்னால் வருகிறார்கள். முதலில் வருபவர்களை சதோ பிரதானமானோர் என்று கூறுவார்கள். பின்னர் மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகும். இந்த நாடகத்தின் சக்கரம் தேன் போல ஊர்ந்து கொண்டே இருக்கிறது. டிக் டிக் என்று ஆகி கொண்டே இருக்கிறது. முழு உலகத்தில் யார் மூலம் எந்த செயல் நடக்கிறதோ அவ்வாறே இந்த சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய சூட்சுமமான விஷயங்களாகும். தந்தை அனுபவத்துடன் கூறுகிறார். அதாவது அந்த டிராமா இப்போ சினிமா பார்க்க போறோம்னா இப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா? அப்புறமேல் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்றது யோசனை வரும் இல்லையா சினிமா பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படிங்கிறார். அதே போல விஷயம்தான். இப்ப டிராமா முடிஞ்சாச்சு, இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லைக்குட்பட்ட டிராமா, இது எல்லையற்ற டிராமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த டிராமா பெயின் போல டிக் டிக் டிக்னு நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நீங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அதுவும் இந்த டிராமா 5000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விதத்துல புத்தியில தாரணையா இருக்கணும். இது ரொம்ப சூட்சமமான ஆழமான ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். முழு உலகத்தில் யார் மூலம் எந்த செயல் நடக்கிறதோ அவ்வாறு சக்கரத்துல மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பது சூட்சமான விஷயம். அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதை பிரம்ம பாபா தந்தை அனுபவத்துடன் கூறுகிறார். ஆமா, அது பிரம்ம பாபா தந்தையோட அனுபவத்துல சொல்றாரு. ஏன்னா அவர் நடந்துகிட்டே இருக்குது இல்லையா, அது பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, நமக்கும் டிராமா படி நன்மை நடக்குது, விஷயம் புரியுது இல்லையா, அதுதான் பிரம்ம பாபா சொல்றாரு தன்னுடைய அனுபவம் அப்படின்னு. ஓகே பிரதர். இந்த படிப்பு மீண்டும் 5000 வருடத்திற்கு பிறகு திரும்பவும் நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகமாகும். இந்த சக்கரம் பற்றி யாருக்குமே தெரியாது. இதனுடைய கிரியேட்டர், படைப்பவர், டைரக்டர், இயக்குனர், முக்கிய நடிகர்கள் யார் என்பது எதுவுமே தெரியாமல் உள்ளார்கள். நாம் 84 பிறவிகளை அனுபவித்து இப்பொழுது திரும்ப செல்கிறோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். நாம் ஆத்மாக்களாவோ தேகி அபிமானி, ஆத்ம உணர்வு உடையவர் ஆகும். இருங்க சிஸ்டர், அந்த தேகி அபிமானி அப்படிங்கறது தான் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்பா இங்க சாக்கார முறையில மட்டும் தான் அதை தேகி அப்படின்னு சொல்லுவாரு, அவ்வியத்தவானில அது சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்லுவார். ஆத்ம உணர்வுடையவர் அப்படின்னா உடல் இருக்குது, இருந்தாலும் இந்த உடலின் எஜமானனா ஆத்மாவான நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு தான் தேகி அப்படின்னு சொல்றது. ஓகே சிஸ்டர், அந்த சுயராஜ்ய அதிகாரி தேகி அபிமானியும் 2 ஒரே வார்த்தை தான் அப்படின்னு சொல்றேன் சிஸ்டர். சரிவா, நீங்க அடுத்து. தேகி அபிமானி ஆத்ம உணர்வு உடையவர் ஆகும் பொழுதே குஷியின் அளவு அதிகரிக்கும். அது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும். இது எல்லை இல்லாதது ஆகும். பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இது ஆக போகிறது என்று கூற மாட்டார். பாபாவிடம் ஏதாவது விஷயம் கேட்டார்கள் என்றால் நாடகத்தில் எது கூற வேண்டியதாக உள்ளதோ அதை சொல்லி விடுகிறேன் என்று கூறுகிறார். நாடகத்திற்கு ஏற்ப என்ன பதில் கிடைக்க வேண்டியதாக இருந்ததோ அது கிடைத்து விட்டது, அவ்வளவு. அதன்படி நடக்க வேண்டும். நாடகம் இன்றி தந்தை எதுவும் செய்ய முடியாது. நாடகத்தில் இருந்தது என்றால் புருஷார்த்த முயற்சி செய்து விடுவோம் என்று ஒரு சில குழந்தைகள் கூறுகிறார்கள். அவர்கள் ஒருபொழுதும் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. புருஷார்த்தம் முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். நாடகம் முந்தைய கல்பத்தை போல உங்களை முயற்சி செய்விக்கிறது. ஒரு சிலர் எது நாடகத்தில் இருக்குமோ அதன்படி நடப்பேன் என்று நாடகத்தின் மீது நின்று விடுகிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிய வைக்கப்படுகிறது. இப்போது நாம் ஆத்மாவோம், நாம் இந்த பாகத்தை நடிக்க வந்துள்ளோம் என்பது உங்களுக்கு நினைவு வந்துள்ளது.
ஆத்மாவும் அவினாஷியாகும், பாகம் கூட அவினாஷி அழியாதது ஆகும். 84 பிறவிகளின் பாகம் ஆத்மாவில் பொருந்தி உள்ளது. பிறகு அதே பாகத்தை ஏற்று நடிப்பீர்கள். இங்கு இயற்கை என்று கூறப்படுகிறது. அததான் இயற்கை. அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது. அந்த பாகமும் ஒருபோதும் அழியாது. 5000 வருஷத்துக்கு அப்புறம் அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. போன கல்பத்துல பாபா நான் என்ன காரியம் செய்தனோ அதே டிராமா படி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த சமயம் உங்களுக்கு இந்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு உங்க ஆத்மால பதிவாயிருக்குது. இந்த பதிலா தான் நான் சொல்லணும் என்னுடைய ஆத்மாலையும் பதிவாயிருக்குது அப்படின்னு பாபா சொல்றாரு. அதான் டிராமா படி அந்த பதிவுகள் அந்த வெளிப்படுது. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த டிராமால அப்படியே ரெக்கார்ட் ஆகி வந்திருக்குதோ அதுபடி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. விநாசம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பாபா சொல்ல மாட்டேன். அதுவும் டிராமால இருந்துச்சுன்னா தான் சொல்லியிருப்பேன். டிராமால இல்லை அப்படிங்கிறாரு. அந்த விநாசத்தை விஷயத்த நான் முதல் கல்பத்திலேயே நான் சொல்லல. அதே போல இந்த கல்பத்திலையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். இதற்கு இயற்கை என்று கூறப்படுகிறது. இயற்கை பற்றி வேறு என்ன விரிவாக்கம் செய்ய முடியும்? இப்பொழுது அவசியம் தூய்மையாக வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாகும். இதே சிந்தனை உள்ளது. கர்மம் செய்கையிலும் தந்தை நினைவு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பிரியதர்ஷனின் பிரியதர்ஷினிகள் ஆவீர்கள் அல்லவா? ஒரு பிரியதர்ஷினி எல்லா பிரியதர்ஷினிகளையும் நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என்று அந்த பிரியதர்ஷனர் கூறுகிறார். நான் உங்களை தூய்மையாக ஆக்க வந்துள்ளேன். நீங்கள் என்னைத்தான் பத்தித்த பாவனர் என்று கூறுகிறீர்கள். பின் என்னை மறந்து கங்கையை ஏன் பத்தித்த பாவனி என்று கூறுகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எனவே அவை அனைத்தையும் விட்டு விட்டுள்ளீர்கள். தந்தைதான் பத்தித்த பவனர் ஆவார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது பத்தித்த பவனர் கிருஷ்ணர் என்று புரிந்து ஒரு பொழுதும் நினைவு செய்ய மாட்டார்கள். ஆனால் பகவான் எப்படி வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. பதித்த பாவனர் சிவபாபா மட்டும்தான். அவர் பெரிய தர்சனா இருக்காரு. நீங்க ஆத்மாக்கள் எல்லாருமே பெரிய தர்சனிகளா இருக்கீங்க. எப்படி ஒரு காதலன் காதலி நினைவு செய்வாங்களோ அதே போல அந்த பெரிய தர்சனியாய நீங்க நினைவு செய்தீங்கன்னா தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிக்கப்படும். நீங்க தூய்மையாவீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது கங்கையை பதித்த பாவனின்னு சொல்றீங்க. அதுல மூழ்கி எந்திரிக்கிறதுனால உங்க பாவ கர்மங்கள் அழியாது. கூடவே இந்த தேகதாரி கிருஷ்ணரையே நினைக்கிறதுனால உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியாது. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தைய அவரும் ஆத்ம ரூபத்துல தானே இருக்காரு. இதற்கு பேர் தான் உண்மையான யோகா அக்னி ராஜயோகம்னு சொல்ல முடியும். இதன் மூலமா தான் நீங்க தூய்மையாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். கங்கையோ கிருஷ்ணரையோ நினைக்கிறதுனாலயோ கங்கையில மூழ்கி எந்திரிக்கிறதுனாலயோ கிருஷ்ணரை நினைவு செய்யறதுனாலயோ தூய்மையாக முடியாதுன்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பகவான் எப்படி வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. சத்தியுகத்தில் இந்த கிருஷ்ணருடைய ஆத்மா அநேக ரூபங்களை தாரணை செய்து இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிறது. சாஸ்திரங்களில் இந்த தவறை செய்துள்ளார்கள். தவறு ஆகும் பொழுதுதானே நான் தவறற்றதாக ஆக்குவேன் அல்லவா? இந்த தவறுகளும் நாடகத்தில் உள்ளன. மீண்டும் ஆகும். இப்பொழுது உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். சிவபகவான் கூறுகிறார், பகவான் என்று கூறுவதும் சிவனுக்குத்தான் ஆகும். பகவானோ ஒரே ஒருவர் ஆவார். அனைத்து பக்தர்களுக்கும் பலன் அளிப்பவர் ஒரு பகவான் ஆவார். அவரை யாருமே அறிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். ஓ காட்ஃபாதர் என்ற ஆத்மாதான் கூறுகிறது. அந்த லௌகீக ஃபாதர் தந்தையோ இங்கு இருக்கிறார். பிறகும் அந்த தந்தையை நினைவு செய்கிறார்கள். எனவே ஆத்மாவிற்கு 2 ஃபாதர் தந்தையர் ஆகி விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அந்த ஃபாதர் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆத்மாவோ இருக்கவே இருக்கிறது. இத்தனை அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவருக்கு என்று பாகம் கிடைத்துள்ளது. சொல்றீங்களா பிரதர்? வாசிக்கிட்டுமா? 2 ஃபாதர் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஒன்னு உடல் ரீதியான ஃபாதர், இன்னொன்னு ஆத்மாவுக்கான ஃபாதர் அப்படின்னு சொல்றாரு. 2 ஃபாதர் இருக்காங்க. உலகாய ஃபாதர் நீங்க பக்தி மார்க்கத்துல லௌகீகத்துல இருக்கும்போது நினைவு செஞ்சுட்டு இருந்தீங்க. அதே போல ஆத்மாவுக்கான ஃபாதரை இப்ப நீங்க ஆத்மான ஜென்மம் எடுத்திருக்கீங்க. அப்ப பரமாத்மா தந்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உடல் கண்ணுக்கு தெரிகிறது, சரீரம். அதனால இந்த சரீரத்தோட ஃபாதர் அப்பாவும் கண்ணுக்கு தெரியறாரு. அந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியறது கிடையாது. அதனால இந்த ஆத்மாவோட தந்தை சிவத்தந்தை கண்ணுக்கு தெரியறது கிடையாது அப்படின்னு நம்ம இங்க புரிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமா, கண்ணுக்கு தெரியாதுன்னா என்ன, உணர்வுகள் இருக்கு இல்லையா, அவர்தான் என்னுடைய அப்பா அப்படிங்கிற புரிதல் இருக்கு இல்லையா, உணர்வுகளால உணருங்க. ஆமா, ஆத்மாவுடைய தன்மையே சிந்தனை செய்யறதும் நினைவு செய்யறதும் தான். அந்த நினைவு அந்த சிந்தனையின் மூலமா தந்தையை அடைங்க, இதன் மூலமா பாவ கர்மங்களை அழிச்சுக்கோங்க. இதை விட ஈஸியான வழி எங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மால இருக்க பாவ கர்மங்களை அழியணும்னா ஆத்மா தானே நினைவு செய்யணும்.
வேற எது சரீரத்தின் மூலமா பாவம் செய்ததுனாலதான் சரீரத்தின் மூலமா பாவம் செய்தது எது? ஆத்மா தானே. அப்ப ஆத்மாலதான் பாவ கர்மங்கள் ஒட்டுது, அதுதான் அழியாம இருக்குது. ஆத்மா அழியாதுல, அதே போல பாவ கர்மங்களும் அங்க அழிக்கப்படணும் ஆத்மால அப்படின்னா நீங்க தந்தைய நினைவின் மூலமாவே கனெக்ஷன் செய்து அந்த பாவ கர்மங்களை அழிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு அப்படின்ற. ஓகே சிஸ்டர். ஆத்மாவை இருக்கவே இருக்கிறது. இத்தனை அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவருக்கு என்று பாகம் கிடைத்துள்ளது. ஒரு சரீரத்தை விடுத்து பின் மற்றொன்றை எடுத்து பாகத்தை நடிக்க வேண்டியுள்ளது. இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். நாம் இங்கு பாகம் ஏற்று நடிக்க வந்துள்ளோம் என்றும் கூறுகிறார்கள். இது ஒரு நாடக மேடையாகும். அதில் இந்த சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவை எல்லாமே விளக்குகளாகும். இந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்களை மனிதர்கள் தேவதை என்று கூறிவிடுகிறார்கள். ஏனெனில் இவை மிகவும் நன்றாக வேலை செய்கின்றன. அதாவது எப்படின்னா, ஒரு டிராமா ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா அங்க லைட்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, லைட்டு செட்டிங்ஸ் அதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அது போல இது பெரிய நாடக மேடையாகும். அதுல அந்த சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரு அலங்கார விளக்கு போல அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை தேவதைங்கன்னு மனிதர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்கெல்லாம் தேவதைங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்பா. அது ஒரு அலங்கார விளக்கு தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது பெருசா போய் அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனா இப்ப இங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க கலியுகத்துல, அதுல சேட்டலைட் அனுப்பி அதுல என்ன இருக்குது எது இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வேஸ்ட்டுங்கிறாரு அப்பா. சரி, ஏன் தேவதைன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவைகள் வந்து ஜொலிக்கின்றன, யாருக்கும் துன்பம் கொடுப்பதில்லை, அனைவருக்கும் சுகம் அளிக்கின்றன, நிறைய வேலை செய்கின்றன. எனவே இவர்களை தேவதை என்று கூறிவிடுகிறார்கள் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. நல்ல காரியம் செய்பவர்களுக்கு இவர்களோ தேவதைகள் போல இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா. இவர்களோ தேவதைகள் போல நல்ல காரியம் செய்பவர்களுக்கு இருக்கிறார்கள் அல்லவா. அதே போல இது உங்களுக்கு நல்ல காரியம் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. சந்திரன் சூரியன் எல்லாமே உங்களுக்கு நல்ல காரியம் செய்யுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வெளிச்சம் தருது இல்லையா. சூரிய வெளிச்சத்தின் மூலமா தானே தாவரங்கள் உற்பத்தி ஆகுது, போட்டோசிந்தசிஸ் ஆகுது. அதனாலதான் சொல்றாரு அது உங்களுக்கு நன்மை தான் செய்யுது, அதனாலதான் அதை தேவதைகள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. சரிங்க சிஸ்டர். இப்பொழுது உண்மையில் தேவதைகளோ சத்தியுகத்தில் இருந்தார்கள். எல்லோரும் சுகமளிப்பவர்களாக இருந்தார்கள், எல்லோரும் அன்பாக இருந்தனர். எனவே அவர்களை தேவதைகளுக்கு ஒப்பிட்டுள்ளார்கள். தேவதைகளின் குணம் கூட பாடப்படுகிறது. அவர்களுக்கு முன்னால் சென்று நாங்கள் நிர்குணமானவர்கள், எங்களிடம் எந்த ஒரு குணமும் இல்லை, நீங்கள் தான் இரக்கம் காட்ட வேண்டும் என்று பாடுகிறார்கள். உங்களுக்கு தந்தைக்கு இரக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடும், கருணை ஏற்பட்டது, அதனால் தானே நான் உங்களை குணவானாக ஆக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். சத்தியுகத்து தேவதைகள் இங்க மூர்த்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் தான் நாங்க நிர்குணம் ஆயிட்டோம், எங்களை மீண்டும் குணமுடையவர ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தந்தைக்கு அந்த கருணை ஏற்பட்டிருக்குது, அதனாலதான் தந்தை வந்து உங்களை குணமுடையவர ஆக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க மூர்த்தி முன்னாடிதான் கூப்பிட்டு இருந்தாங்க. பக்தியில பகவான்ற பாவனையோட இடசிறைகளை பார்த்து வணங்கிட்டு இருக்காங்க. ஆனா தந்தைக்கு கருணை ஏற்பட்டு உங்களை குணமுடையவர ஆக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பாபா சொல்றாங்க, இப்பொழுது பூஜாரி நீங்கள் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது பூஜாரி ஆகி உள்ளீர்கள், மீண்டும் பூஜிக்கத்தக்கவர் ஆகுங்கள். ஹம்சோ என்பதன் பொருளை கூட உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். மனிதர்களோ ஆத்மாவிலிருந்து பரமாத்மா, பரமாத்மாவிலிருந்து ஆத்மா, ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா என்று கூறிவிடுகிறார்கள். இது தவறு என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாவாகிய நீங்கள் நிராகாரமானவராக இருந்தீர்கள், பிறகு நீங்களே தேவதை, சத்திரியர், வைசிரியர், சூத்திரரானீர்கள். இப்பொழுது நீங்களே பிராமண வர்ணத்தில் வந்துள்ளீர்கள். ஆத்மா முதலில் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோவில் வருகிறது. அது ஹம்சோ சோகம் அப்படிங்கிறது வந்து பக்தியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மா, பரமாத்மா ஆத்மா எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஹம்சோ சோகம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாபா இங்க என்ன சொல்றாரு, நீங்க ஆத்மாக்களை நீங்க சத்வ ரஜோ தமோ நிலையில இறங்கி வரீங்க. நீங்க தான் முதல்ல தேவதையா இருந்தீங்க, சத்திரியரா இருந்தீங்க, வைசியரானீங்க, சூத்திரனானீங்க, இப்ப மீண்டும் பிராமணனா இருக்கீங்க. இதுதான் நான் அப்படிங்கிறது. பிராமணனா நான் தான் தேவதையா மாறி இருக்கேன், தேவதையா மாறின நான் தான் இப்ப மீண்டும் பிராமணனா மாறி இருக்கேன். 84 பிறவிகள் எடுத்து நான் இப்படி இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன். இப்ப தந்தை வந்து என்னை மீண்டும் அந்த நிலையை அடைய வைக்கிறாரு அப்படிங்கிற இந்த விஷயம்தான் ஹம்சோ சோகம்ன்றது உடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஆத்மா முதலில் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோவில் வருகிறது. இந்த நாலேஜ் ஞானம் பாபா கல்பமாக சங்கம யுகத்தில் வந்து அளிக்கிறார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள்.
உண்மையில் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அங்கு எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். இப்பொழுது கலியுகமாகும். எல்லா தர்மத்தினரும் எல்லா மதங்களும் வந்துவிட்டு உள்ளார்கள். சத்தியுகத்தில் ஏதாவது தர்மம் இருந்ததா என்ன? அங்கு இருப்பதே ஒரே ஒரு தர்மமாகும். மற்ற எல்லா ஆத்மாக்களும் சென்று விடுகிறார்கள். இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் விநாசம் எதிரிலேயே உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். யார் வந்தாலும் சரி, இது எல்லையில்லாத கடிகாரம் ஆகும் என்று கூறுங்கள். தந்தை திவ்ய திருஷ்டி அளித்து இந்த கடிகாரத்தை உருவாக்க வந்துள்ளார். அப்படி அந்த கடிகாரத்தை உருவாக்கி உள்ளார். திவ்ய திருஷ்டியின் மூலமா அந்த எல்லையற்ற கடிகாரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, சுயதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, அத அந்த திவ்ய திருஷ்டி மூலமா அதாவது வரையக்கூடியவங்களுக்கு காமிச்சிருக்காரு. அதன் மூலமா இது உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, தந்தை திவ்ய திருஷ்டி அளித்து இந்த கடிகாரத்தை உருவாக்க வைத்துள்ளார். எப்படி அந்த கடிகாரத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள். இப்பொழுது இந்த எல்லையில்லாத கடிகாரம் நினைவிற்கு வருகிறது. தந்தை பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, சங்கர் மூலமாக அசுர உலகத்தின் விநாசம் செய்விக்கிறார். சக்கரம் அவசியம் சுற்ற வேண்டியுள்ளது என்று புத்தியும் கூறுகிறது. கலியுகத்திற்கு பின்னர் சத்தியுகம் வரும். இப்பொழுது மனிதர்களும் நிறைய உள்ளார்கள். தொல்லைகளும் நிறைய ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஏவுகணைகளும் அவையேதான். சாஸ்திரங்களிலோ எவ்வளவு கதைகள் எழுதியுள்ளனர். தந்தை வந்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். முக்கிய தர்மங்கள் 4 ஆகும். இந்த பிராமண தர்மம் 5வது ஆகும். எல்லாவற்றையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தது இந்த சிறிய தர்மம் ஆகும். யஜ்யத்தை பராமரிப்பவர்கள் பிராமணர்கள் அல்லவா? இது ஞான வேள்வி ஆகும். உபத்திரவங்களை நீக்குவதற்காக வேள்வி ஏற்றுகிறார்கள். உபத்திரவங்களை நிகழ்த்துவதற்காக வேள்வி ஏற்றுகிறார்கள். இந்த போர்கள் ஆகியவை மூழக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அட, போர் மூழவில்லை என்றால் சத்தியுகம் எப்படி வரும்? இத்தனை மனிதர்களும் எங்கே செல்வார்கள்? ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் அழைத்து செல்கிறார். எனவே அவசியம் சரீரத்தை இங்கு விட வேண்டி வரும். இருங்க சிஸ்டர், சொல்லிடலாம். அது பெரிய பேராகிராஃப். அது அந்த பிராமணர்கள் தான் அந்த வேள்வியை உருவாக்குறாங்க. அது ஞான வேள்வி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்தூல வேள்வியை அந்த இவங்க உருவாக்குறாங்க இல்லையா, குருமார்கள், அவங்கெல்லாம் சாது ரிஷிகள் அவங்கெல்லாம் செய்யறாங்க. அந்த எதுக்காக அவங்க அது செய்யறாங்க அப்படின்னா, உபத்திரம் நடக்கக்கூடாது, போர்கள் மூழக்கூடாது, நாட்டுல நல்ல மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேள்வி நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிராமணர்களாகிய நீங்க நடத்தக்கூடியது ஞான வேள்வி. இதன் மூலமா முழு உலகம் விநாசம் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கலியுகம் துக்கமான உலகம் விநாசமானதான சத்தியுகம் வர முடியும். போரே நடக்கல அப்படின்னா எப்படி இந்த உலகம் அழியும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க போர் நடக்கக்கூடாதுன்னு வேள்வி நடத்துறாங்க. நீங்க போர் நடந்து இந்த உலகம் விநாசம் ஆகணும், இந்த துக்கதாமம் விநாசம் ஆகணும் வேள்வி நடத்துறீங்க அப்படிங்கிறாரு. வேள்வினா தீமூட்டி வேள்வி நடத்துறது இல்ல, ஞான வேள்வி அப்படிங்கிறார். ஞானத்தின் மூலமா யோக அக்னி வருது இல்லையா, அது அந்ததான் அப்ப ஞான வேள்வி அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். இந்த பிராமணர்களின் அந்த யுகம்தான் சின்ன யுகம் அப்படின்னு சொல்ற. சங்கம யுகம் தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த யுகம். இந்த பிராமணர்களின் தர்மம் தான் மிக உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் அழைத்து செல்கிறார். எனவே அவசியம் சரீரத்தை இங்கு விட வேண்டி வரும். ஹே பாபா, வந்து எங்களை பத்தித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறீர்கள். நான் அவசியம் பழைய உலகத்தின் விநாசம் செய்விக்க வேண்டி உள்ளது என்று தந்தை கூறுகிறார். பாவன உலகம் என்பதே சத்தியுகமாகும். அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். எல்லோரும் காலனையோ கூப்பிடுகிறார்கள் அல்லவா? நாமோ காலன்களுக்கெல்லாம் காலனை கூப்பிடுகிறோம் என்பது புரியாமல் உள்ளார்கள். இது நாடகத்தில் பொருந்தி உள்ளது என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாக்களை சீச்சி உலகத்திலிருந்து வெளியேற்றி சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன். இதுவோ நல்ல விஷயமாகும் அல்லவா? நீங்கள் முக்தியில் சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வர வேண்டி உள்ளது. பிறகு ஜீவன் பந்தனத்தில் வருகிறீர்கள். இத்தனை பேர் எல்லோரும் சத்தியுகத்தில் வரமாட்டார்கள். பிறகு வரிசை கிரமமாக வருவார்கள். எனவே இப்பொழுது சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். சொல்றீங்களா? முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு இப்ப நீங்க போக வேண்டியது இருக்குது. அவங்க பக்தர்கள் கூட காலனை அழைக்கிறாங்க. ஆனா இது காலனுக்கெல்லாம் காலன் மகா காலனை இப்ப கூப்பிடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற. அதான் முக்திக்கு மொத்தமா தான் போகணும் அப்படிங்கறத சொல்றாரு. கூண்டோட கைலாசம் சொல்லுவோம் இல்லையா, அது போல சொல்றாரு அப்பா. இப்ப எல்லாரும் போகணும், வரிசை கிரமமா தான் ஜீவன் முக்திக்கு வருவீங்க அப்படின்னு சொல்றாரு.
யாரெல்லாம் நல்ல முயற்சி செய்றீங்களோ உங்களுக்கு முதல்லயே சொன்னார் இல்லையா, சீக்கிரம் வருவீங்க. புருஷார்த்தம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வரிசை கிரமமா தான் அந்த எந்த நேரத்துல நீங்க வர வேண்டியது இருக்குதோ ட்ராமாப்படி அந்த நேரத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இப்ப முதல்ல ஜீவன் முக்திக்கு போறீங்க. ஜீவன் முக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவன் பந்தனம் ஆயிடுது. மீண்டும் உங்களை பந்தனத்துல இருந்து விடுவிச்சு தந்தை மீண்டும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இதுவும் ஒரு சக்கரம் தான் அப்படிங்கிறார். சரி வாசிங்க நீங்க. அப்பா சொல்றாங்க, சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். பின்னால் வருபவர்களுடைய பாட்டே குறைவாக இருக்கும். முதலில் அவசியம் அவர்கள் சுகம் பெறுவார்கள். உங்களுடைய பாகம் எல்லோரையும் விட உயர்ந்தது ஆகும். நீங்கள் நிறைய சுகம் பெறுகிறீர்கள். தர்ம ஸ்தாபகரோ தர்மத்தின் ஸ்தாபனை மட்டும் செய்கிறார்கள். யாரையும் லிபரேட் செய்வதில்லை, விடுவிப்பதில்லை. தந்தையோ பாரதத்தில் எல்லோருக்கும் ஞானம் அளிக்கிறார். அவரே அனைவரின் பதித்த பாவனர் ஆவார். அனைவரையும் லிபரேட் செய்கிறார். இந்த தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் சத்கதி செய்ய வருவதில்லை. அவர்கள் தர்ம ஸ்தாபனை செய்ய வருகிறார்கள். அவர்கள் ஒன்றும் சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வது இல்லை. அவங்க தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை செய்யறாங்க. யாருக்கும் அவங்க சத்கதி கொடுக்க முடியாது, யாரையும் விடுவிக்க முடியாது. அவங்க ஒன்னும் லிபரேட்டர்ஸ் கிடையாது அப்படிங்கிறாரு. யாரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிச்சு அழைச்சிட்டு போகவும் முடியாது அவங்களால அப்படின்றாரு. அவங்களையே பாபா தான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களா அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக துவாபரயுகத்துல நியமிக்கப்பட்ட ஆத்மாக்கள் போல அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை செய்வாங்க, அவங்க பின்னாடி போகாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். தர்மஸ்தாபகர்கள் யாரும் சத்கதி செய்ய வருவதில்லை, அவர்கள் தர்மஸ்தாபனை செய்ய வருகிறார்கள். அவர்கள் ஒன்றும் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதில்லை. அவங்களுக்கு சாந்திதாமம் சுகதாமம் பத்தி தெரிஞ்சாதானே. ஆமா சொல்லிருக்காங்க வார்த்தை. பரலோக ராஜ்யம்னு அவர் கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அல்லாவின் பூந்தோட்டம் அப்படின்னு அவரு முகமது நபியும் சொல்லியிருக்காரு. விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா சொர்க்கத்தை பத்தி முழுமையான ரகசியமும் தெரியாது. அந்த பரந்தாமத்துக்கு எப்படி போகணுன்ற ரகசியமும் யாருக்கும் தெரியாது. எப்படி விடுபடணும் முதல்ல அந்த ராவணனை பத்தியே தெரியாது. 5 விகாரங்கள் எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அவங்களால யாருக்கும் செய்யறாங்க. ஆனா ராவணனுடைய வாழ்க்கை இப்படிதானே வாழ்றாங்க. ஆமா, தேக ரீதியான ஒரு அது என்ன சொல்றது, ஒரு ஃபார்முலா வேணா கொடுத்துருக்காங்க. தேக ரீதியான உலகத்துல எப்படி எல்லாம் வாழலாம் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் வேணா கொடுத்துருக்காங்களே தவிர இங்க இருந்து விடுபட்டு போறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியவும் செய்யாது, அவங்களால கொடுக்கவும் முடியாது அப்படின்றாரு. ஓகே சிஸ்டர். சூப்பர். அப்போ சொல்றாங்க, அனைவரையும் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு தந்தை தான் அழைத்து செல்கிறார். யார் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தீர்த்தங்கள் ஆகின்றன. மனிதர்கள் புரிந்து கொள்வது இல்லை. உண்மையிலும் உண்மையான தீர்த்தம் ஒரே ஒரு பாபாவினுடையதாகும். மகிமை கூட ஒரே ஒருவருடையதாகும். எல்லோருமே ஹே லிபரேட்டர் வாருங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள். பாரதம் தான் உண்மையான தீர்த்தமாகும். இங்குதான் தந்தை அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கிறார். எனவே நீங்கள் பிறகு பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பெரிய பெரிய கோவில்கள் கட்டுகிறீர்கள். வைரம் வைடூரியங்களின் கோவில் கட்டுகிறீர்கள். சோமநாத்தின் கோவில் எவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார்கள். மேலும் இப்பொழுது பாருங்கள், பாபா எங்கு அமர்ந்திருக்கிறார்? பதித்த தூய்மையற்ற சரீரத்தில், பதித்தமான தூய்மையற்ற உலகத்தில் நீங்கள் தான் அடையாளம் கண்டு கொள்கிறீர்கள். நீங்கள் பாபாவிற்கு உதவி செய்பவர்களாக ஆகிறீர்கள். மற்றவர்களுக்கு வழி கூறுவதில் யார் உதவி செய்பவர்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இதுவோ விதிமுறையாகும். ஒழிப்பு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று அநேகருக்கு வழி கூறுங்கள். சொல்லுங்க. தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க உலகத்துல நிறைய தீர்த்த யாத்திரை இருக்குது இல்லையா? அதுல மூழ்கின்றிருக்கிறதுனால எந்த ஒரு பாவகர்மம் அழியறதுல உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான யாத்திரை இந்த நினைவு யாத்திரை தான். நினைவு யாத்திரையின் மூலமா தான் தூய்மையாக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதான் 2 யாத்திரை இருக்குது, தீர்த்த யாத்திரை அப்படின்னு. உண்மையான தீர்த்தம்ங்கிறது இந்த பாரதம் தான் அப்படின்றார். பாரதத்துலதான பாபா உங்களுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்களும் கூட தந்தையின் உதவியாளராகி மற்றவங்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். தந்தை பாரதத்தில் மட்டும்தான் வர்றேன் அப்படிங்கிறாரு. ஆமா, பாரதத்தில் மட்டும்தான் அந்த வார்த்தை எங்க தேடுறேன் காணும் பிரதர். ஓகே சரிங்க சிஸ்டர். தந்தை தான் லிபரேட்டர் இருக்கிறாரு இல்லையா அப்படின்றாரு. உங்களை விடுவிக்கக்கூடியவராகவும் இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு.
ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க, அநேகருக்கு வழி கூறுங்கள், 84 சக்கரமும் முன்னால் உள்ளது, இது குருடர்களுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி போல. இந்த நாடகம் அவ்வாறே மிகச் சரியாக மீண்டும் ரிப்பீட் நடைபெறுகிறது. பிறகும் யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி என்று என்னுடைய கோவிலை கொள்ளையடிக்கிறார்கள் என்றால் நான் ஏதோ செய்வேன் என்பது அல்ல. நாடகத்தில் கொள்ளையடிக்க வேண்டிய உள்ளது, பிறகும் கொள்ளையடித்து எடுத்து செல்வார்கள். என்னை அழைப்பதே பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என்று. எனவே நான் குழந்தைகளையாக உங்களுக்கு கற்பிக்கிறேன். நாடகத்தில் விநாசம் கூட பொருந்தி உள்ளது, அதுவே மீண்டும் நடக்கும். நான் விநாசம் ஆகிவிட வேண்டும் என்று ஏதோ ஊதி விடுவதில்லை. மந்திரம் போட்டு நான் ஒன்னும் விநாசமாகட்டும் ஊதி விடுறது இல்லை அப்படின்னு சொல்றேன். அது டிராமா படி நடக்குது அப்படின்னு சொல்றேன். இந்த முரளி ஃபுல்லாவே டிராமா பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு அப்பா. இப்ப கடைசியா ஒரு வார்த்தை வேற சொல்லுவாரு, அதுவும் இருக்குது. இந்த டிராமா படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. நான் என்னுடைய காரியம் என்னன்னா தூய்மையற்றவங்களை தூய்மையாக்குறது ஒண்ணுதான் என்னுடைய காரியம் அப்படின்னு சொல்றாரு. சோமநாத் கோயில்ல எவ்வளவு வைடூரியங்கள் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டும் போனாங்க. அதுக்கெல்லாம் பாபா ஏதாவது செஞ்சுட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் எதுவும் செய்யறது இல்ல பாபா, அது டிராமால இருக்குது, கொள்ளையடிக்கணும்னு வந்திருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க, எடுத்துட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயமே தவிர நான் ஒன்னும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க போறதும் கிடையாது, அது டிராமா படி அவங்களுக்கு தண்டனை அவங்களுக்கே கிடைக்கும் அப்படின்றத சொல்றாரு. எல்லாமே டிராமா படி தான் நடக்குது அப்படிங்கிறது. 17 முறை கஜினி முகமது ஒட்டகத்துல எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. எடுத்துட்டு போய் அவங்க மசூதியில போட்டு இங்க இருந்து எடுத்துட்டு போன தங்க கட்டியெல்லாம் அங்க வாசல்படியில போட்டு வச்சிருந்ததா சொல்றாங்க. இல்ல இங்க இருந்த லிங்கத்தை தான் எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போய் அவர் வாசல்படியில நீ இருக்கட்டும் அப்படின்னு வாசல்படி ஆக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. இந்த இடத்துல கேட்பாங்க இறைவன் ஏன் அதை தடுக்கலன்னு. இறைவன் தங்கம் வைடெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அப்பா சமைச்சு கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, அசுத்த நிலையிலிருந்து பவனமாக தான் நான் ஆக்க வரேன் அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு சூட்சமான ரகசியம் இருக்குது. அந்த தங்கம் அந்த செல்வம் எல்லாம் அவங்க கிட்டதான் போகணும் அப்படின்னு டிராமா படி பிக்ஸ் ஆயிருக்குது. நம்ம அந்த செல்வத்தை அனுபவிக்கிறது தகுதியற்றவர்களா மாறுறதுனால தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் அவங்க பரந்தாமத்துல இருந்து வந்திருப்பாங்க சத்துவ பிரதானமான ஆத்மாக்கள். ஏன்னா அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு, அதனால கொள்ளையடிச்சிட்டு போய் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பரந்தாமத்துல வரும்போது சுகமா இருக்கணும், அந்த சுகம் அனுபவிக்கிறதுக்காக இங்க இருந்து போறாங்க. நம்ம அந்த சுகத்தெல்லாம் இழக்கிறதுக்குரிய தகுதி தோபரகத்துல ஆகிறதுனால நம்ம இழக்கிறோம், அவங்க அதை வாங்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி நம்ம ஏதோ ஊதி விடுவதில்லை. இந்த ஏவுகணைகள் ஆகியவை அமைக்கப்பட்டது கூட நாடகத்தில் பொருந்தி உள்ளது. நான் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பாட்டு எல்லாவற்றையும் விட பெரியதாகும். சிருஷ்டியை மாற்றுவது, பத்தித்த நிலையில் இருந்து பாவனமாக ஆக்குவது. இப்போது சக்திசாலி யார், நானா அல்லது நாடகமா? பாருங்க, இதுதான் சக்திசாலி யார், இங்க பாபாவா இல்ல டிராமாவா அப்படின்னு கேக்குறாரு. என்னுடைய வேலை நாடகம் தானா? நாடகத்தையே திருப்பக்கூடியவர் பாபா தானே, பாபா தான் பெரிய ஆளு. ஆனாலும் சொல்றாரு நான் டிராமாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு. ரெண்டு விஷயமும் ஒரு பேலன்ஸ் தான். ரெண்டு தெராசு எப்படி சமமா இருக்குது இல்லையா, அது போல பாபா ஒரு பக்கமும் டிராமா ஒரு பக்கமும் இருக்குது அப்படின்றத சொல்றாரு. ஆனா டிராமாவே திருப்பக்கூடிய பார்ட் யார் பண்றது? பாபா தான் பண்றாரு. கலியுகத்தையும் சத்தியமா திருப்பிட்டாரு இல்லையா. அப்ப டிராமா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா கலியுகம் போயிட்டே தான் இருந்திருக்கும். தந்தை வந்ததுனால தானே அது மீண்டும் சத்தியமா மாறுது. அப்ப டிராமாவும் உயர்ந்ததுதான், அது ரீதியில அது உயர்ந்தது, பாபா ரீதியில பாபா உயர்ந்தவர் அப்படின்ற மாதிரிதான் விஷயம் அது வரும். அதான் நான் உயர்ந்தவரா பாபா உயர்ந்தவரா, டிராமா உயர்ந்ததா அப்படின்னு கேக்குறாரு பாபா. சரிங்க. இப்பவும் கலியுகம் போயிட்டே தான் இருக்கு. சரி, கலியுகம் இப்படியேதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளும் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப தந்தை இது புரிஞ்சுக்கக்கூடிய குழந்தைங்களை எடுத்து புரிஞ்சுக்கிறது, இந்த புத்தியில யாரு அந்த சன்ஸ்காரம் இருக்கோ அந்த பிள்ளைங்களுக்கு பதியும் அப்படிங்கறனால அப்பா அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சன்ஸ்காரம் உள்ள பிள்ளைங்களை அந்த ஞானத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆல்மைட்டி அத்தாரிட்டி அப்படின்னு, சர்வ சக்திவான் அப்படின்னு பாபாவை தானே சொல்ல முடியும், டிராமாவை சொல்ல முடியாது இல்லையா சர்வ சக்திவான் அப்படின்னு. அப்ப அதுலயே புரிஞ்சுக்கணும் யார் பெரிய ஆள் அப்படின்னு. சரிங்க சிஸ்டர், அதான் கேக்குறாரு, அவரே கேக்குறாரு நான் பெரிய ஆளா டிராமா பெரிய ஆளா அப்படின்னு கேக்குறாரு. நம்மள யோசிக்க வைக்கிறாரு யாரு பெரிய ஆளா அப்படின்னு. சக்திசாலி யார், நானா அல்லது நாடகமா? ராவணன் கூட நாடகப்படி வர வேண்டி உள்ளது, வரவே வேண்டி உள்ளது. என்ன நாலேஜ் எனக்குள் உள்ளதோ அதை அளிக்கிறேன். நீங்கள் சிவபாபாவின் சேனை ஆவீர்கள். ராவணன் மீது வெற்றி அடைகிறீர்கள். சென்டர்கள் திறந்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகிறார்.
நான் கற்பிக்க வருகிறேன். நான் எதையும் வாங்குவது இல்லை. பைசா ஏதாவது இருந்தால் அதை இதில் பயனுள்ளதாக ஆக்குங்கள். எல்லாமே முடித்துவிட்டு பசியால் இறந்து விடுவது என்று அப்படியும் அல்ல. அதாவது எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா? உடல், மனம், பணம் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுங்க தந்தைக்காக அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டு பசினால இறந்து போயிருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பிரம்மா பாபா கூட அடுத்த வாசிங்க உங்களுக்கு புரியும். அப்பா சொல்றாங்க, யாருமே பசியால் இறக்க முடியாது. பாபா எல்லாமே கொடுத்து விட்டார், பிறகு பசியால் இருக்கிறாரா என்ன? நீங்கள் பசியால் இறக்கிறீர்களா என்ன? சிவபாபா பண்டாரா களஞ்சியமாகும். தற்காலத்திலோ உலகத்தில் பாருங்கள், எத்தனை மனிதர்கள் பசியால் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாக நீங்களோ தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். இது ஆன்மீக நேச்சர் கியூர், இயற்கை வைத்தியமாகும். முற்றிலும் எளிதான சிம்பிள் விஷயம். வாயால் மன்மனாபவ என்று மட்டுமே கூறுகிறார்கள், ஆத்மாவை கியூர் குணப்படுத்துகிறார்கள். எனவே அதாவது மன்மனா பவன் அவங்க வார்த்தை மட்டும்தான் இருக்குது, உண்மையான நேச்சுரல் கியூர் பாபா மட்டும்தான் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. எனவே தந்தை அவினாசி சர்ஜன் என்றும் கூறுகிறார்கள். எவ்வளவு நல்ல ஆபரேஷன் கற்பிக்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா துக்கங்களும் நீங்கி போய்விடும். சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். இந்த முட்களின் காட்டில் இருக்கும் பொழுதும் நாங்கள் மலர்களின் தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினையுங்கள். வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினையுங்கள். ஒருவருக்கொரு நினைவூட்டிக் கொண்டே இருங்கள். அல்லாவை நினைவு செய்தீர்கள் என்றால் அரசாட்சி கிடைத்து விடும். அச்சா மரளை நிறைவேற்கிறார். டாக்டரை பத்தி சொன்னார். அதுக்கடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? சக்கரவர்த்தி. ஓகே, சரிங்க சிஸ்டர். முற்களை நேச்சர் கியூர், இயற்கை வைத்தியம் சொன்னாரு. மன்மனாபவ பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அவினாசி சர்ஜன் பத்தி சொன்னாரு. துக்கங்கள் நீங்கி போகும், சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவீங்கன்னாரு. முட்களின் காடு சொன்னாரு. மலர்களின் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கோன்னு சொல்லுங்கன்னாரு. ஒருவருக்கு நினைக்குங்க, சிவபாபா ஞாபகம் இருக்கா, டிராமா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருங்க. ஒருவருக்கு நினைவூட்டி கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லாவை நினைவு செய்தா அரசாட்சி கிடைத்து விடும் சொன்னாரு. ஓகே, சரி சிஸ்டர். ஓகே, அதாவது ஆபரேஷன் செய்யறாருன்னா என்ன ஆபரேஷன் செய்யறாரு? ஆத்மாவுக்கான ஆபரேஷன் செய்யறாரு. ஆத்மா பரமாத்மா நினைவு செய்யும் போது தூய்மை ஆயிடுது இல்லையா? அதான் நேச்சுரல் கியூர் வைத்தியம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் டாக்டருடைய சம்பந்தம். அதை சொன்னாரு. முற்களை மலராக்கக்கூடியவர் பபுல்நாத். எல்லாரும் முள்ளா இருந்தீங்க, ஆத்மாக்கள் எல்லாருமே முள்ளு போல எல்லாரையும் மற்றவர்களை காயப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்ப தந்தை உங்களை மலராக்குறேன் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அதான் முல்லை மலராக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த சாப்பாடு விஷயம் சொன்னார் இல்லையா சிஸ்டர்? பசினால இறந்து போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னா எக்கியத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு பசியால இறந்து போங்கன்னு அர்த்தம் கிடையாது. எக்கியத்துல இது பாபாவோட ஐக்கியம், பாபாவோட ஐக்கியத்துல சமைக்கணும், பாபாவோட ஐக்கியத்துல இருக்கோங்கிற நினைவோட, பாபாவோட ஐக்கியத்துல எல்லாரும் வர்றாங்க இருக்காங்க அப்படிங்கிற நினைவுல இருந்தாலே அதுவே ஒரு ட்ரஸ்டியா இருங்க அப்படின்னு சொன்னார். உடல், மனம், பணம் எல்லாமே தந்தையினுடையது, என்னுடையதுங்கிற உணர்வை மட்டும் விட்டுருங்க அப்படின்றதுக்காக சொன்னார் அது. ஓகே சிஸ்டர். அப்புறம் நீங்க தந்தையை நினைவு செய்துட்டே இருந்தீங்கன்னா சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. எத்தனை மனிதர்கள் பச்சையால இறந்து போறாங்க, நீங்களோ தந்தையிடமிருந்து முழுமையா ஆட்சி பெறுவதற்கான புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். ஆமா ஆமா, அதான் பசினால இறந்து போயிருவாங்க. நீங்க பசினால இறந்து போயிருவீங்கன்னு அப்பா சொல்லல இல்லையா? கடைசி வரைக்கும் உங்களுக்கு 2 சப்பாத்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. என்னோட குழந்தைங்க நினைவு செஞ்சிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கடைசியில 2 ரொட்டி கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, அதனாலதான் பசினால இறந்து போயிட மாட்டீங்க, பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு. அதாவது எகேத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது சில பேர் நினைப்பாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம அண்ணா அப்பா பட்னியா இருக்கணுமான்னு நினைப்பாங்க. அதாவது ஆழ்ந்த சிந்தி இல்லாதவங்க, மேலோட்டமா சிந்திக்கிறவங்க அப்படி நினைப்பாங்க. இல்ல, பக்தியில அப்படித்தானே இருந்து வந்திருக்கும். அதனால அந்த சமயத்துல அவங்களுக்கு ஆர்வம் அப்படிதான் இருக்கும். ஆனா விஷயத்தை அப்பா தெளிவா புரிய வைக்கிறார். எல்லாத்துலயும் ட்ரஸ்டியா இருங்க, என்னதுங்கிற உணர்வை முதல்ல விடுங்க. என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிருங்க, எக்கேத்துக்கும் பயன்படுத்தி சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பா சொல்றாங்க, உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் தந்தைக்கு முழுமையான உதவியாளராக வேண்டும். குருடருக்கு வழி காண்பிக்க வேண்டும். எல்லையில்லாத கடிகாரத்தை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும்.
எப்பவுமே அந்த கடிகாரத்தின் நினைவுலே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சுயதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, 24 பிறவிகளின் சக்கரம், இல்லாட்டினா அந்த 5 யுகங்களின் சக்கரம் இருக்குது இல்லையா, அந்த சக்கரத்தின் நினைவுலே இருக்கணும். அதுதான் எல்லையற்ற கடிகாரம்னு சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர், குரலு ஒன்றுகோல ஆகணும் அப்படின்னு இருக்காரு. ஆமா, 2வது பாயிண்ட் சொல்றாங்க, யஜ்யத்தை பராமரிப்பதற்காக உண்மையிலும் உண்மையான பிராமணராக வேண்டும். பைசா ஆகியவை இருந்தால் அவற்றை பயனுள்ளதாக ஆக்கி தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தி பெற வேண்டும். யஜ்யத்துல போட்டுருங்க, பிறகு உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் விநாசத்துல போயிரும் இல்லையா, அதை சொல்றாரு இங்க. ஆமா, அப்படி தந்தையிடம் விநாசத்துல போகுது. அதான் என்னுடைய இதுங்கிற பற்றுதலை விடுங்க அப்படின்னு சொல்றாரு. விநாசம் இருக்க வரைக்கும் நம்மளும் இந்த உலகத்துல வாழ்ந்துதானே ஆகணும், சரீரத்துல இருந்து தானே ஆகணும். அப்ப சரீரத்துக்கு தேவையான விஷயமும் செஞ்சாகணும் இல்லையா அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், நினைவுல மாத்திக்கணும். நம்ம கிடையாது கொடுத்திருக்காரு, இந்த நேரத்துல நமக்கு இவ்வளவு பாக்கியங்களை கொடுத்து இப்பயும் நம்மள நல்லா வச்சிருக்காரு இந்த கலையத்துல கூட எதுக்குள்ள கூட அப்படிங்கிற நினைவை நம்ம மாத்திக்கணும். அதை சொல்ல வர்றாருங்க அப்பா. பிரதர் வரதானம், உண்மனாபவ என்ற விதி மூலம் பந்தனங்களின் விதையை முடித்து விடக்கூடிய நஷ்டமோகா சுமிருதி சுரூபம் பற்றுதலை அழித்து நினைவு சுரூபம் ஆகுக. பந்தனங்களின் விதை சம்பந்தமாகும். பந்தனங்களின் விதை சம்பந்தம் ஆகும். பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களும் இணைந்து இருக்குமானால் வேறு யாரிடமாவது மோகம் எப்படி ஏற்படும்? சம்பந்தம் இல்லாமல் பற்றுதல் இருப்பது இல்லை. பற்றுதல் இல்லை என்றால் பந்தனம் இல்லை. விதையை முடித்து விட்டால் விதை இல்லாமல் விருட்சம் எப்படி முளைத்து வரும்? இருங்க சிஸ்டர், சொல்லிடலாத மன்மனா பவ அப்படிங்கிற நினைவின் மூலமா, அந்த விதியின் மூலமா நஷ்டமோகா ஸ்மிருதி ஸ்வரூபம் ஆகுங்க, பற்றுதலை அளித்தவர்கள் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப சம்பந்தம் இல்லாம பந்தனங்கள் இல்லை அப்படின்றது எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த பந்தனங்கள் தான் சம்பந்தங்களின் விதையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பந்தனங்கள் தான் சம்பந்தங்களினுடைய விதையா இருக்குது அப்படிங்கிறார். தந்தையோடு சர்வ சம்பந்தம் இணைச்சிங்க அப்படின்னா பற்றுதல் உங்களுக்கு வராது. பற்றுதல் எல்லாமே தந்தையோடு இணைஞ்சிருக்கும் இல்லையா. தேக சம்பந்தங்களின் மீது உள்ள பற்றுதல் விலகணும் அப்படின்னா தந்தையோடு சர்வ சம்பந்தங்களை இணைக்கணும். அதான் சொல்றாரு. இங்க உங்களுக்கு அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா தேக ரீதியான சம்பந்தம் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் உடல் ரீதியான சம்பந்தம் இருக்காங்க. எல்லா சம்பந்தியும் ஒரு தந்தையோட இணைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க தேக சம்பந்தங்கள் மீது உள்ள பற்றுதல் நீங்கி போயிடும். தந்தையோட மட்டுமே அந்த சம்பந்தம் இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என்ன சொல்றாரு, சம்பந்தம் பற்றுதலை உண்டாக்கும், பற்று பந்தனத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அந்த 3 விஷயமும் அடுத்தடுத்து இருக்குது. இங்க விதை அப்படிங்கிறது எது அப்படின்னா சம்பந்தங்கள் தான் விதையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்பந்தங்களாலதான் பற்றுதல் உண்டாகுது. இந்த பற்றுதலை வென்றவர்களா ஆகணும் அப்படின்னா இந்த சம்பந்தங்களை மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே பிரதர். பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களும் இணைந்திருக்குமானால் வேறு யாரிடமாவது மோகம் எப்படி ஏற்படும்? சம்பந்தம் இல்லாமல் பற்றுதல் இருப்பதில்லை. பற்றுதல் இல்லை என்றால் பந்தனம் இல்லை. விதையை முடித்து விட்டால் விதை இல்லாமல் விருட்சம் எப்படி முளைத்து வரும்? இதுவரை கூட பந்தனம் இருக்குமானால் கொஞ்சம் துண்டித்திருக்கிறீர்கள், கொஞ்சம் இணைத்திருக்கிறீர்கள். எனவே மன்மனாபவ என்ற விதி மூலம் மனதின் பந்தனங்களில் இருந்தும் கூட விடுபட்டு நஷ்டமோகா ஸ்மிருதி சுரூபம் ஆகுங்கள். பிறகு இந்த புகார்கள் எல்லாம் முடிந்துவிடும். அதாவது என்ன செய்வது? பந்தனம் அது விடுவதில்லையே, இந்த புகார் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மனதின் பந்தனங்கள் எல்லாமே முடிக்கிறதுக்கு மன்மனா பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. மனதின் பந்தனங்கள் முடியணும் அப்படின்னா தந்தையோடு சர்வ சம்பந்தங்கள் இணைஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். தேக சம்பந்தங்கள் விடுபட்டு ஆத்ம ரீதியான சம்பந்தம் வைங்க, அவ்வளவுதான் விஷயம். அதுல தேக ரீதியான எந்த உறவுகளும் கிடையாது உங்களுக்கு, எல்லா உறவுகளும் தந்தையோடு மட்டுமே அப்படிங்கிற நினைவுள்ளது இருக்கிறது தான் விஷயம். அதுக்கு பற்றுதல் இருக்கக்கூடாது. அந்த பந்தனங்கள் தான் அந்த பற்றுதல் தான் பந்தனத்துக்கு காரணமா இருக்குது. இந்த பற்றுதலை நீக்குங்க அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். இப்ப எல்லா புகழுங்களும் முடிஞ்சு போயிடும். அந்த பற்றுதலும் பந்தனங்களும் நீங்கி போகணும் அப்படின்னா உங்களுடைய எல்லா புகாரும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. என்ன புகார்கள் முடியும்னு சொல்றாரு? இது பந்தம் இருக்கு கொஞ்சம். எனவே மன்மனாபவ என்ற மனதின் மூலம் நஷ்டமோகா ஸ்மிருதி சுரூபமாகுங்கள். இந்த புகார்கள் எல்லாம் முடிந்துவிடும். அதாவது என்ன செய்வது? பந்தனம் அது விடுவதில்லையே அப்படின்னு புகார்.
நான் என்ன செய்யறது, எனக்கு பந்தனம் இருக்கே அப்படின்னு புகார் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. நஷ்டமோக ஸ்மிருதி, நஷ்டத்தை வந்து மோகம் பண்ணாத விரும்பணும். நஷ்டமோகம் வந்து நம்ம விரும்பி எடுத்துக்கணும். இல்ல நஷ்டமோகம் அப்படிங்கிறதுனா மோகம் நஷ்டம் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாரு. பற்றுதலே மொத்தமா நீங்க போயிடணும். எடுத்துக்கலாம். நஷ்டம் நம்மளே படுத்திடணும். பந்தனம் பற்றுக்கள் அது எல்லாத்தையுமே நம்மளே நஷ்டப்படுத்தணும் அப்படின்னா பாபாவோட நினைவுல இருந்து அதெல்லாம் கழிச்சிடணும். நஷ்டப்படுத்துறது அது இப்ப பந்தனங்கள் எல்லாம் மறந்து போறது. நஷ்டத்தை மோகம் பண்ணணும். மோகம் வந்து மோகத்தை நஷ்டம் பண்ணணும். இது என்னோடது அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம நஷ்டமாக்கணும். அது ரெண்டுமே ரிவர்ஸ் மீனிங் மாதிரிதான். ஆமா ஆமா. இங்க சம்பந்தம், பற்று, பந்தனம் 3 விஷயம் இருக்குது. தேக சம்பந்தம், தேகத்தின் மீது உள்ள பற்றுதல், அதனால ஏற்பட்ட பந்தனங்களின் கயிறு, இதெல்லாம் நம்மள மொத்தமா போட்டு கட்டி வச்சிருக்குது. இந்த கட்டுகள்ல இருந்து விடுவிக்கிறார் தந்தை. அதனாலதான் எல்லா சர்வ சம்பந்தங்களையும் தந்தையோட இணைங்கன்னு அப்படின்னு சொல்றாரு அப்பா. அது எப்படி இருக்குதுன்னா பாதி துண்டிக்கப்பட்டு இருக்குது, துண்டிக்கப்படாமையே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த புகார்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் மொத்தமா தந்தை கிட்ட ஒப்படைங்க அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர், அது நிறைய டீடைல் இருக்குது. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, பிராமண வாழ்க்கையின் சுவாசனை ஊக்கம் உற்சாகம் தான். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஊக்கம் உற்சாகத்தின் அழுத்தம் பிரஷர் குறையவே கூடாது. ஊக்கம் உற்சாகத்தின் பிரஷர் குறையவே கூடாது. இது சுவாசத்துக்கான ஒரு ஸ்ரீமத்துன்னு கூட வச்சுக்கலாம். சுவாசமும் உங்களுக்கு ஊக்க உற்சாகம் இருந்தே இருக்கணும். அதுதான் பிராமணர்களின் வாழ்க்கையின் ஆதாரம் அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்ப அந்த சுவாசத்துக்கான ஸ்ரீமத் என்னது, ஊக்கம் உற்சாகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அழுத்தம் பிரஷர் குறையவே கூடாது. சுவாசமும் உங்களுக்கு அந்த ஊக்க உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கணும். எது போகலாம், எதுனாலும் போகலாம், சரீரமே போனாலும் உங்களுக்கு குசி போகக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லையா. குசி எப்படி போகக்கூடாதோ அதே போல உங்களுடைய ஊக்க உற்சாகமும் போகக்கூடாது. ஊக்க உற்சாகம் எங்க இருக்குதோ அங்க குசி கண்டிப்பா இருக்கும். அதனால அது ரெண்டும் ஒரே விஷயம்தான் சிஸ்டர். ஓகே பிரதர். அவ்யக்த சமிக்கை, ஏகாந்த பிரிய ராகங்கள், ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள். எந்த அளவு சேவையின் குழப்பத்தில் வருகிறீர்களோ அந்த அளவு முற்றிலும் அண்டர் கிரவுண்டில் சென்று விடுங்கள். எந்த அளவு சேவையின் குழப்பத்தில் வருகிறீர்களோ அந்த அளவு முற்றிலும் அண்டர் கிரவுண்டில் சென்று விடுங்கள். எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு மற்றும் சக்திசாலி கண்டுபிடிப்பும் அண்டர் கிரவுண்டில் தான் செய்கின்றனர். எனவே ஏகாந்தவாசி ஆவதுதான் அண்டர் கிரவுண்டில் செல்வதாகும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சேர்ந்தார் போல் 1 மணி அல்லது அரை மணி நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் இடையிடையில் 5 நிமிடம் கிடைத்தாலும் கூட கடலின் ஆழத்தில் சென்று விடுங்கள். இதன் மூலம் சங்கல்பங்கள் மீது பிரேக் போட முடியும். பிறகு சப்தத்தில் வர விரும்பினாலும் வர முடியாது. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போய் நம்ம ஏகாந்தமா தனிமையா இருக்குன்னு நினைக்க கூடாது. இடையில 5 நிமிஷம் படிச்சா கூட நம்ம அத தனிமையில இருந்து அப்படியே சிந்திக்க சொல்றாருப்பா. ஆமா, ஞானத்தின் சிந்தனை செய்யுங்க, இல்லாட்டினா யோகா பண்ணிட்டே இருங்க, அந்தர்முகி ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. அண்டர் கிரவுண்ட்ல தான் புது புது கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சக்திசாலியான கண்டுபிடிப்புகள் கூட அண்டர் கிரவுண்ட்ல தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்களும் அண்டர் கிரவுண்ட் அப்பா சொல்றது வந்து உள்நோக்கு முகத்துல இருந்து செய்யுங்கன்னு சொல்றாரு. உள்நோக்கிய பாதை, அதுதான் கடலின் ஆழத்துக்குள்ள, அதான் கடலின் ஆழத்துக்குள்ள போய் இருங்க அப்படின்னு சொல்றாரு. உள்நோக்கு முகம் அப்படின்னு அந்த ஆழத்துல போய் இருந்தீங்கன்னா தான் அந்த அமைதி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கடல் மேல பாத்தீங்கன்னா அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் சேவைகளின் குழப்பம் அப்படின்னு சொல்றாரு. வெளிநோக்கு முகமா போனீங்க அப்படின்னா தான் சேவை. சேவைங்கிறப்ப என்ன ஆகுது, அந்த குழப்பம் ஆயிடுது இல்லையா, அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த குழப்பம் ஆயிடுது. அதனால நீங்க மேலாப்புல கடல்ல மேல நிக்காம உள்நோக்கு முகமா போயிடுங்க, கடலின் ஆழத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. கடலின் ஆழத்துல அமைதி இருக்கும். அப்ப நீங்களே விரும்பினாலும் அந்த சங்கல்பங்களின் கடலின் ஆழத்துக்கு போனாதான் உங்களால சங்கல்பங்களின் பிரேக்கே போட முடியும். அப்பதான் நீங்க விரும்பினா கூட சத்தத்துல வர்றதுக்கான விருப்பம் இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. சங்கல்பம் மொத்தமா பிரேக் ஆயிடுச்சு, மொத்தமா அமைதி ஆயிட்டீங்கன்னா நீங்களே சத்தத்துக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வர முடியாது அப்படிங்கிறாரு சிஸ்டர். அதாவது டக்குன்னு யாராவது கோவப்படுத்துறாங்க அப்படின்னா நம்மளால கோவப்படக்கூட முடியாது. ஆழத்துல போய் மூழ்கி போயிருந்தோம்னா, அந்த உள்நோக்கு முக பயிற்சியில மூழ்கி போயிருந்தோம்னா எப்பவுமே அந்த அமைதியாதான் வார்த்தைகள் வரும், இனிமையான வார்த்தைகள் தான் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கோபம் வரும்போது சங்கல்பம் ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். அப்ப பிரேக் போட முடியாது நம்மளால. அதுக்காக பாபா அப்படி சொல்றாரு. சப்தத்தில் விரும்பினாலும் வர முடியாது அப்படிங்கிறாரு. கடல் ஆழத்துல போயிட்டீங்கன்னா நீங்க அதாவது சப்தத்துல வரணும் அப்படின்னா கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர். பாபாக்கு நன்றி.
வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து சரவணபாய்ஜிக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா.